மாதா தொலைக்காட்சியின் அன்பர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் வாழ்வு தரும் இறை வார்த்தை என்னும் நிகழ்ச்சிக்கு வருக என்று தந்தையர்கள் நாங்கள் இருகரம் குவித்து வரவேற்கின்றோம். நாம் பாஸ்கா காலத்தின் 6ஆம் வாரத்தில் இருக்கிறோம். பெந்தகோஸ்தே பெருவிழா நெருங்கி வர இருக்கிறது. ஆகவே திரு அவை இந்த வாசகத்தை பொருத்தமாக வைத்து தூய ஆவியானவரை பற்றிய ஒரு முன்னுரையை, ஒரு அறிமுகத்தை இன்றைக்கு நமக்கு ஏற்படுத்தி தருகிறது. அதை தொடர்ந்து அந்த தூய ஆவியானவரை பற்றி நாம் வளர்ச்சி மிகு பாடங்களை பார்க்க போகின்றோம். யோவான் நற்செய்தியை நாம் தொடர்ந்து இந்த பாஸ்கா காலத்தின் நற்செய்தி வாசகமாக பெற்றிருக்கின்றோம், படித்து வருகின்றோம். யோவான் இறை ஆட்சி என்ற அந்த தலையங்கத்திலே எங்குமே சிறப்பாக விளக்கமாக பேசாவிட்டாலும் அந்த இறை ஆட்சியை கொண்டு வந்த இயேசுவை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார், அடையாளப்படுத்துகிறார். அவரை தான் நாம் அறிந்து கொள்ள வைக்கின்றார். அவருடைய முழுக்க திட்டமே, இலக்கே இயேசு யார், இயேசுடைய மறைபொருள், த மிஸ்ட்ரி ஆஃப் த பர்சன் ஆஃப் ஜீசஸ், அதை நமக்கு விளக்குவதுதான் நோக்கமாக இருக்கிறது. எனவே இன்றைய வாசகம் இயேசுவை நமக்கு இன்னும் அதிகமாக அடையாளப்படுத்துகிறது, வெளிப்படுத்துகிறது. இதற்கு யோவான் கையாளுகின்ற ஒரு யுக்தி என்னவென்றால் 22ஆம் வசனம். இயேசு ஏன் இதை சொன்னார் என்பதற்கு விளக்கம் கொடுக்கின்றார். 12 திருத்தூதர்கள் ஒருவராக இருக்கிற யூதா, அவர் ஆண்டவரை பார்த்து கேட்கின்றார், ஆண்டவரே, நீர் உம்மை உலகிற்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்த போவதாக சொல்கிறீரே, ஏன்? அப்போ இயேசு இதான் சொல்லியிருக்கணும், தன்னுடைய ஐடென்டிட்டி என்று சொல்ல, அடையாளத்தை அவர்களுக்கு சொல்ல போவதாகவோ ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்போ அதை கேட்கிறார், ஏன் எங்களுக்கு மட்டும் சொல்கிறீங்க, மற்றவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டுமே, 20 நூற்றாண்டுகளுக்கு பிற்பாடு அதுக்கு பிற்பாடு வாழப்போகிற அந்த தலைமுறையும் தெரிந்து கொள்ளட்டுமே என்று கேட்பது போல இருக்கிறது. அதற்கு ஆண்டவர் பதில் சொல்கிறார். 14ஆம் அதிகாரம் துவங்கும் பொழுதே இயேசு இப்படித்தான் துவங்குவார், நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். அப்போ இயேசு அவர்களை விட்டு சென்று விடுவார் என்ற ஒரு வருத்தம், என்ற ஒரு சோகம் அந்த சீடர்கள் மத்தியில் இருந்தது, திருத்தூதர்கள் மத்தியில் இருந்தது. அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகின்ற ஆறுதலான வார்த்தைகள் தான் 14ஆம் அதிகாரம் முழுவதுமே. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார், என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார், நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். நல்ல அருமையான வார்த்தை, அவருடன் குடிகொள்வோம் என்ற வார்த்தை. ஏன்னா அந்த கிரேக்க வார்த்தையில் வந்துட்டு மோனேன் என்று சொல்லுவார்கள். குடிகொள்ளுதல் என்பது ஒரு உறைவிடம் அல்லது இல்லம் அமைத்தல் அல்லது உறைவிடம் அமைத்தல். இந்த வார்த்தையை யோவான் நற்செய்தியாளர் பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுக்கிறார். 10வது வசனத்திலே, மகளே சீயோன் அகமகிழ்ந்து ஆர்ப்பரி, இதோ நான் வருகிறேன், வந்து உன் நடுவில் குடிகொள்வேன். குடிகொள்ளுதல் என்பது ஆண்டவர் என் மத்தியில் உறைவிடம் அமைத்தல், அவர் கூடாரம் அமைத்தல். அதான் 1ஆம் அதிகாரம் 14 வசனத்தில் ஹி பிச்ட் ஹிஸ் டென்ட் என்று சொல்லுவார்கள். அந்த ஒரு அருமையான ஒரு வார்த்தையோடு தான் அந்த பதிலையே ஆரம்பிக்கிறார். இன்றைக்கி இந்த நற்செய்தியில் 3 செய்திகளை நாம் பார்க்கிறோம். ஒன்று வார்த்தை வழி வாழ்வு. அதில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டால் நாம் வாழ்வு பெறும். 2வது பார்க்குறோம் வழிநடத்தும் இந்த தூய ஆவியானவர். அந்த யார் நம்மை வழி நடத்துவார்? தூய ஆவியானவர். 3வது அந்த தூய ஆவியானவர் வழி நடத்தினால் இறை அமைதி கிடைக்கும் என்பதை இன்றைக்கு கூடிய அந்த நற்செய்தி வாசகம் நமக்கு அழகாக சொல்லுகிறது. நாம் வழக்கமாக பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை உடன் இருப்பு. உடன் இருப்பு, ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார், அவருடைய பிரசன்னம், அதை நாம் இப்போ உடனிருப்புன்னு பயன்படுத்துகிறோம். ஆனால் அந்த குடியிருத்தல், கூடாரம் அமைத்தல் என்பது உடனிருத்தலை விட இன்னும், அதாவது நிரந்தரமாக, பெர்மனண்ட்டாக, யோவானுடைய அருமையான இறை வார்த்தைகள் 1:14 வாக்கு மனு ஆனார், நம்மிடையே தம் கூடாரத்தை அமைத்து கொண்டார். அதுதான் அதனுடைய ஒரிஜினல் மொழிபெயர்ப்பாக இருக்கிறது. அப்படி பார்க்கும்பொழுது இந்த குடி அமைத்து கொள்ளுதல், இயேசு என்ன சொல்லணும்னாக்கா, நான் உன்னோடு இருப்பேன்பான்னு சொல்லியிருக்கலாம், உன்னோடு குடி அமைத்து கொள்வேன், குடி இருப்பேன் என்று சொல்லணும். ஆனால் இங்கே பன்மையில் சொல்லப்படுகிறது அமைப்போம் என்று. நம்முடைய தமத்திருத்துவ நம்பிக்கை அறிக்கையை இந்த பகுதியிலே மிக தெளிவாக பார்க்கலாம். வேறு எங்குமே இவ்வளவு தெளிவாக பார்க்க முடியாது. 3 ஆட்கள், ஒரே கடவுள், தந்தை, மகன், தூய ஆவி. நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு தொடங்குவதே அந்த திருமுழுக்கில் தான். நாம் மூவொரு இறைவனில் பெறுகின்ற முழுக்கில் தான் நாம் கிறிஸ்துவர்களாக மாறுகின்றோம். அப்போ அந்த மூவொரு இறைவனுடைய பிரசன்னத்தை
உன் மத்தியிலே நான் குடி அமர்த்துவேன். மூவொரு கடவுள் நம்மோடு இருக்க போகிறார், அவரில் நாம் வாழப்போகின்றோம். சிலர் வந்தோம் வாழ்ந்தோம் செத்தோம் என்று தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்வார்கள். ஆனால் இயேசுனுடைய பணி அப்படி அல்ல. அது ஒரு நீட்சி, அது ஒரு தொடர்ச்சி. இயேசுனுடைய சாவோடோ அல்லது இயேசுனுடைய உயிர்ப்போடோ முடிந்து விடுகிற ஒன்று அல்ல, அது தொடர்கிறது என்பதை இந்த பகுதி நமக்கு கோடிட்டு காட்டுகிறது. தந்தையிடமிருந்து இயேசுவுக்கு, இயேசுவிடமிருந்து தூய ஆவியானவருக்கு, அந்த ஆவியானவர் என்னென்னவெல்லாம் செய்ய போகிறார் என்பதை அவர் இங்கே அறிமுகப்படுத்துகிறார் இல்லையா? அருமையான வசனம் 14ஆம் அதிகாரம் 26வது வசனம். என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியாராம் துணையாளர். அதாவது 13ஆம் அதிகாரம் முன்பு வரை புனேயோமா என்ற கிரேக்க வார்த்தை, த ஸ்பிரிட், ஆவியானவர் என்று பயன்படுத்திய வார்த்தையை விடுத்து புது வார்த்தையை இங்கே கையாளுகின்றார் திருத்தூதர் யோவான். பாராக்லேத்தோஸ். அந்த நிறைய அர்த்தங்கள் அந்த வார்த்தைக்கு இருக்குது. அதனால தான் லத்தீன் மொழியில் அதை அட்வகாத்தோஸ், அட்வொகேட் என்று சொல்லுவார்கள். பரிந்து பேசுபவர், ஆறுதல் தருபவர், ஆலோசகர், உதவியாளர். பல பாடல்களில் தூய ஆவியானவர் பாடல்களுடைய வரிகள் எல்லாம் இங்கிருந்து தான் எடுப்பார்கள். உதாரணத்துக்கு எப்படிப்பட்ட ஆவியானவர் இதனுடைய நமக்கு கொடுக்கப்படுகிறார், எப்படிப்பட்ட துணையாளர் அவர், எப்படிப்பட்ட பரிந்து பேசுபவர் என்பதை இந்த 14, 15, 16 அதிகாரங்களில் நாம் முழுவதுமாக பார்க்கலாம். சிறப்பான விதத்திலே 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் இயேசுவின் சீடரோடு இருப்பவர் இந்த துணையாளர். அப்புறம் 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் உண்மையை வெளிப்படுத்துபவர். இன்று வாசிக்கப்பட்ட வசனம் 14ஆம் அதிகாரம் 26வது வசனம், அனைத்தையும் கற்றுக் கொடுப்பவர். 15ஆம் அதிகாரம் 26, 27 சான்று பகர்பவராக அந்த ஆவியானவர் நம் மத்தியில் இருப்பார். இறுதியாக 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் முழு உண்மையை நோக்கி வழி நடத்துவார். ஆக இத்தனை பரிமாணங்களை இந்த 3 அதிகாரத்தில் தெள்ள தெளிவாக ஆவியானவரை பற்றி திருத்தூதர் யோவான் எழுதியிருப்பது சாலச் சிறந்தது. தூய ஆவியாரை பற்றி ஆண்டவர் இயேசு ஏன் இவ்வளவு அழுத்தம் கொடுத்து அவருடைய தேவை மிக அவசியமானதாக இருக்கும் என்பதை ஏன் வலியுறுத்துகிறார் என்று யோசிக்க தோன்றுகிறது. ஒருவேளை இயேசுடைய பொது பணிக்காலம் 3 ஆண்டுகள் என்றால், அந்த பணிக்காலத்தில் தான் அவர் தன்னை வெளிப்படுத்த ஆரம்பிக்கின்றார். 3 ஆண்டுகள் வேகமாக நகர்ந்திருக்கும். அவர் இன்னும் வந்ததே இன்னும் புரிந்து கொள்ளவில்லை எதற்காக வந்தார் என்று. வந்ததை புரிந்து கொள்வதும் போவதை புரிந்து கொள்வதும் போன பிறகு என்ன நடக்கப் போகிறது என்பதை புரிந்து கொள்வதும் சீடர்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமான ஒரு காரியமாக இருந்திருக்க வேண்டும். இந்த நேரத்தில் தான் உங்களுக்கு ஒரு கூடுதலான ஒரு எக்ஸ்ட்ரா உதவி தேவைப்படுது. அதனால் இயேசுவால் செய்ய முடியாது என்பது அல்ல, இயேசுடைய தொடர்ச்சியாக இருக்க போகிறார். அதனால்தான் லூக்கா நற்செய்தியாளர் திருத்தூதர் பணியை எழுதும் பொழுது இயேசுடைய தொடர்ச்சியாக அவர் எழுதுகிறார். அந்த திருத்தூதர் பணிகளை நாம் தூய ஆவியின் புத்தகம் என்று கூட நாம் சொல்கிறோம். ஆவியானவர் வந்து இயேசுவின் இடத்தை எடுப்பது மட்டுமல்ல, இயேசுவை இன்னும் தெளிவுபடுத்துவார். ஒன்று. இரண்டாவது, இயேசு சொன்னார். முதல்ல அவர் கேட்டார், இயேசு என் மீது அன்பு கொள்பவர் நான் சொல்வதை செய்வார். அப்போ இயேசுவை அன்பு செய்வதற்கு ஆவியானவர் வேண்டும், இயேசு சொன்னதை செய்வதற்கு ஆவியானவர் தேவைப்படுகிறார். அதனால தான் ஆவியானவர் அவ்வளோ முக்கியத்துவம் என்று இயேசுவை நமக்கு வலியுறுத்தி காட்டுகின்றார். இதில் எனக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, ஆண்டவர் தூய ஆவியானவரை பற்றி இந்த சீடர்கள்ட்ட சொல்லும்போது அவர்களுக்கு என்ன பெந்தகோஸ்தே நாட்களில் தான் அவங்களுக்கு அந்த தூய ஆவியானவருடைய அனுபவம் கிடைத்தது. இறப்பிற்கு முன்னால் நடக்கக்கூடிய அந்த பிரியாவிடை சமயத்திலே அவர்களுக்கு அந்த தூய ஆவியானவர்னா என்ன விளங்கியிருக்கும், என்ன புரிந்திருப்பார்கள். துணையாளர்னா இயேசுவை போல இன்னொருத்தர் வருவாரா, அவர் உடலோடு நம்மோடு இருப்பாரா அப்படின்னு அந்த சந்தேகங்கள்லாம் அவருக்கு எழுந்திருக்குல்ல. நிச்சயமாக. ஏனென்றால் தூய ஆவியினரை பற்றிய புரிதல் படிப்படியாக சொன்னது போல அந்த நீட்சி, அந்த வளர்ச்சி, அந்த பரிமாணத்தில் தான் அது நமக்கு புரிகிறது. ஒரு கடவுள் 3 ஆட்களாய் இருக்கிறார் என்கிற இந்த மாபெரும் வெளிப்பாட்டின் உண்மையே படிப்படியாகத்தான் புரிகிறது. அதை இன்றைக்கும் புரிந்து கொள்ள விரும்பாதவர்கள், அந்த வெளிப்பாட்டிற்கு பிறகும் ஏற்றுக்கொள்ள விரும்பாதவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். மறைந்த புனித திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் மிக அழகாக சொல்வார், இந்த தமத்திருத்துவம் அல்லது மூவரு கடவுள் என்கிற உண்மையை முதலில் ஏற்றுக்கொண்டவர் கன்னிமரியா. மங்கள வார்த்தை நிகழ்ச்சியில் தான் அது அவருக்கு தெரிகிறது. அப்போ மரியா தான் முதல்ல இந்த மூவரு கடவுள் உண்மையை உள்ளே வாங்குகிறார். தந்தை கடவுள் தன் அருகில் பணியாற்றுகிற தூதனை அனுப்பி வைக்கிறார். ஆவியானவர் ஆழ்தன்மை உடையவராக மரியாளை மேவுகிறார். வார்த்தையானவர் உருவமில்லாதவர், அவர் மரியா வயிற்றிலே கருவாகிறார். ஸோ மூவரு கடவுளுடைய ஒரு தன்மை அங்கே வந்துவிட்டது என்று
திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் தன்னுடைய உரைகளிலே அவர் குறிப்பிடுவார். இந்த மரியாளில் வெளிப்பட்ட, மிக சிறப்பாக வெளிப்பட்ட அந்த ஆவி இங்கே நமக்கு அறிவுறுத்தப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் இந்த வார்த்தைகளை கடவுளிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு ஆற்றல், கடவுளிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு உந்துதல், கடவுளிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு கட்டளை அப்படின்னு தான் அவங்க நினைச்சாங்க. ஆனால் மரியாளில் தொடங்கி மிகவும் குறிப்பாக இந்த குறிப்பிட்டதைப் போல இந்த யோவான் நற்செய்தி 14, 15, 16, 17 ஆகிய அதிகாரங்களில், அதைத் தொடர்ந்து திருத்துதர் பணிகள் 100 தான் இந்த ஆவியானவர் ஆழ்தன்மை உடையவர், துணையாளர், அவர் நினைப்பூட்டுகிறவர், அவர் அருவமாக தான் இருப்பார், அவர் உருவம் கொள்ள மாட்டார். அது படிப்படியான ஒரு பயனுடைய அனுபவமாக பின்னால மாறும் இல்லையா தந்தை அவர்கள்? கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா தந்தை அவர்கள் சொன்னது போல அதனுடைய நீட்சி தான். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். ஆவியானவர் வரவர் இயேசுவனுடைய போதனைகளுக்கு அப்பாற்பட்டதை சொல்லப் போவதில்லை, இயேசு சொல்லாததை சொல்லப் போவதில்லை. இயேசு சொல்லி அனைத்தையும் நினைவூட்டுவார். ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே உண்மையான மக்கள், பவுலடிகளார் சொல்லுகின்ற வார்த்தை. அந்த ஆவியானவர் நமக்கும் ஆண்டவர் செய்வதை நினைவூட்டுகிறார், திருவையில் நடந்த அனைத்தையும் நினைவூட்டுகிறார். அதனுடைய நீட்சி இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. பழைய ஏற்பாட்டிலே த வேர்ட், இந்த லோகோஸ், வார்த்தை என்பது ஏறக்குறைய விஸ்டம், அப்படி அதே போல் இந்த ஸ்பிரிட், ஆவி, இதெல்லாமே ஏறக்குறைய ஒரே மாதிரியான புரிதலாக ஏதோ கடவுளுடன் வருகின்ற ஒரு சக்தியாக, ஆற்றலாக பார்த்தல். தந்தை குறிப்பிட்ட ஆழ்தன்மை இங்கே குறிப்பிடப்படுகிறது. ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுது நீ கேட்ட கேள்விக்கு அவங்க புரிகிற மாதிரி ஒரு சாதாரண வார்த்தையும் கையாளுகிறார். துணை ஆளர், அதான் சொல்கிறார். அங்கேயே ஒரு ஆழ்தன்மை வந்துடுச்சு. அடுத்தபடி அவர் எப்படி வருவார்? பெந்தகோஸ்தே மட்டுமல்ல, இப்பொழுதே அவர்களை ஆயத்தப்படுத்துகிறார். துணையாளர், அழகான வார்த்தை சொன்னால் பாராக்டிடூஸ், இன்னொன்று அட்வோகேட், அது வோகாத்தூஸ், அதாவது நமக்காக பரிந்து பேசுவார், குரல் கொடுப்பவர் அவர் ஆவியானவர். அப்போ அவர் ஏதோ உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா துணையா, கூடுதலான ஒரு துணை செய்ய போகிறார் என்பதை இயேசு அவர்களுக்கு, ஒருவேளை ஆவியானுடைய வருகைக்கு இயேசு அவர்களை ஆயத்தப்படுத்துகிறார், எதிர்பார்ப்பை உருவாக்குகிறார் என்று கூட நாம் சொல்லலாம். இயேசுவினுடைய நீட்சி தான் அந்த ஆவியானவர். ஆகவேதான் பவுலடியார் ஒரு கட்டத்தில் சொல்கிறார், உயிர்த்த இயேசுதான் ஆவி. பழமொழியில் ஒன்று சொல்லுவோம் ஆங்கிலத்தில், அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட். பார்வையிலிருந்து மறைந்தால் மனதிலிருந்தும் அவர்கள் மறைந்து போய்விடுவார்கள் அப்படின்னு சொல்லுவோம். இயேசு இப்போ பார்வையிலிருந்து மறையப் போகிறார். ஒன்று அவருடைய இறப்பு பொழுதும் சரி, பிறகு விண்ணேற்றத்தின் பொழுதும். நம்ம ரெண்டுமே பார்த்துட்டு இருக்கிறோம். நாம் இப்போ விண்ணேற்றத்துக்கு தயாராகிறோம். அவர் பார்வையிலிருந்து மறைந்தாலும் நம் மனதிலிருந்து மறையாமல் இருப்பதற்கு ஆவியானவர் தான் காரணமாக இருப்பார். அப்போது ஆவியானவர் இயேசுவை தொடர்ந்து நினைவுபடுத்தி கொண்டிருப்பவராகவும் இருக்க செய்பவராகவும் ஆவியானவர் ரொம்ப அருமையான ஒரு ரோல் அவர் பிளே பண்ண போகிறார் அந்த பார்க்கின்றோம். அதை தொடர்ந்து பார்க்கும் பொழுது அருமையான வார்த்தையோடு இந்த இறை வார்த்தையை நாம் பார்க்க வேண்டும். அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். நம்ம ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் சொல்லுகின்ற வார்த்தை, உலகம் கொடுக்கின்ற அமைதியை போலல்ல. இந்த அமைதி என்பது நமக்கு தெரியும், ஷலோம். ஏற்கனவே அந்த அமைதியை பற்றி நிறைய பேசியிருக்கோம். தூய் ஆவியானவருடைய கொடை. அதாவது இப்போ ஆண்டவர் உயிர் எழுதுறாரு. என்னத்தை வச்சு சொத்து பத்தெல்லாம் வச்சுட்டு போகிறதெல்லாம் எழுதுவாங்கல்ல. அந்த உயிரில் எனக்கு எங்கள் அப்பா அம்மா மூதாதையர்கள் என்னென்ன வச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு சொத்து. ஆனால் ஆண்டவர் விட்டுட்டு போன அருமையான சொத்து, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். உலகம் தருகின்ற அமைதியை போலல்ல. அப்போ உலகம் தருகின்ற அமைதினா வேற ஏதாவது அமைதி இருக்குதா என்று பார்க்கும் பொழுது பாக்ஸ் ரொமானா என்று சொல்லுவார்கள். பாக்ஸ் ரொமானா என்பது இந்த ரோமானிய இராணுவ வலிமையின் அடிப்படையில் நிறுவப்பட்ட ஒரு அருமையானது. என்னன்னா, வரி வசூல் செய்ய வேண்டும், அந்த நகரத்திலே அமைதியை கொண்டு வருவதற்கு இந்த இராணுவர்கள் அடிப்படையில் தான் முடியும். இன்னும் சொல்ல போனால் இது ஒரு சர்வாதிகாரத்தின் அடிப்படையில் படை வீரர்களால் அந்த அமைதியானது நிலைநாட்டப்பட வேண்டும். அந்த ரோமன் பீஸ், அந்த ரோமையர்களால் கொடுக்கப்படுகின்ற அமைதிக்கும் சர்வாதிகாரத்தால் வருகின்ற அமைதிக்கும் இயேசு கிறிஸ்துவின் அமைதிக்கும் மிக 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 நிறைய வேறுபாடுகள். அதைத்தான் ஆண்டவர் இங்கே உணர்த்துகிறார் அமைதி என்பதை பற்றி. இந்த ரோமையர்களுடைய அமைதி அவருடைய சட்டத்திட்டங்கள் ஒன்றாகவே பிரகடனப்படுத்தினார்கள். காரணம், தங்களுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் மக்கள் தங்களுடைய ஆட்சியை ஏற்றுக்கொள்ள வைப்பதற்காகவும் நாங்கள் தான் உங்களுக்கு அமைதி கொடுப்பவர்கள். இறை ஆட்சியின் அமைதி இந்த உலகத்தினுடைய அமைதி போல அல்ல என்று சொல்வதால் உங்களுக்கு என்ன ஏற்பட வேண்டும்? நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். இப்போது பயம் இல்லாமல் நீங்கள் இருக்க முடியும். ஏன்னாக்கா என்னுடைய அமைதியை உங்களிடம் விட்டு செல்கிறேன். ஏற்கனவே நாம் சொன்னது போல் இந்த அதிகாரம் தொடங்கும் பொழுதே இந்த வார்த்தைகள் தான் ஆரம்பித்தார். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள்,
என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று இயேசு தெளிவுபடுத்தினார். இப்போ என்ன சொல்கிறாரு, அந்த அமைதி என்பது உங்கள் உள்ளங்களில் ஆட்சி செய்ய போகிறது, உங்களோடு எப்பொழுதும் இருக்கும். நான் தான் இதை சேர்த்து சொல்வேன். உலகம் தர முடியாத அமைதி, உலகம் எடுக்க முடியாத அமைதி, உலகம் கெடுக்க முடியாத அமைதி, சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கிற அமைதி அல்ல, சப்தம் சந்தடி இல்லாத அமைதி அல்ல. இது வாழ்வை சந்திக்கும் பொழுது ஏற்படக்கூடிய சவால்கள் மத்தியிலே நாம் நிலைத்து நிற்பது. அதற்கு தான் ஆவியானவர் நமக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக, நமக்கு தாங்கி பிடிக்கின்ற ஒரு ஆற்றலாக இருக்க போகின்றார். நண்பர்களே, அந்த ஆவியானவர் எப்படி ஒரு அமைதியை நிறுவினார், அந்த ஆவியானவர் எப்படி கற்றுத்தந்தார், அந்த ஆவியானவர் எப்படி பிளவுபடுகிற ஒரு நேரத்தில் அவர் நினைப்பூட்டி அங்கு ஒரு பெரிய பேரமைதியை ஏற்படுத்தி ஒரு ஒழுக்கத்தை அவர் அங்கு நிறுவினார் என்பதனை இன்றைய முதல் வாசகம் கோடிட்டு காட்டுகிறது. ஆவியானுடைய செயல்பாடு தொடக்க கால திருச்சபையிலே ஒரு கருத்து ரீதியாக ஒரு பிளவு இருந்தது. என்னவென்றால், அதாவது கிறிஸ்தவர்களாகிறவர்கள் யூதர்களாகி, அதாவது விருத்த சேதனம் செய்து யூதர்களாகி அதன் பிறகு கிறிஸ்தவர்களாக வேண்டும், அப்படியானால் தான் அவர்களுக்கு மீட்பு என்று ஒரு கருத்து. பவுலடியார் கிராமங்களுக்கு போய் ஊர்களுக்கு போய் போதிக்கிறார். அங்கு நேரடியாக ஆவியானவர் அவர்கள் செயல்படுகிறார். வார்த்தையை கேட்டவர்கள் மனம் மாறுகிறார்கள். இந்த பிற இனத்தவருக்கு எதற்கு விருத்த சேதனம்? அது இல்லாமலேயே அவர்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்து விடலாம். ஆகவே இனி விருத்த சேதனம் தேவையில்லை என்பது அவருடைய அனுபவ ரீதியான ஒரு படிப்பினையாக இருக்கிறது. இது ஒரு பெரிய பிரச்சனையாயிற்று. பவுலடியார் நற்செய்தி அறிவித்த பிறகு பின்னால் அவர் அறிவித்த செய்தி தவறு, நீங்கள் எல்லாரும் விருத்த சேதனம் செஞ்சு தான் கிறிஸ்தவங்களாக முடியும் என்று குழப்பத்தை ஏற்படுத்துகிற ஒரு நிலை அங்கு உருவாகிவிட்டது. ஒரு பட்டிமன்றம் போல 2 கட்சியாக மாறிவிட்டார்கள். விருத்த சேதனம் வேண்டும், விருத்த சேதனம் வேண்டாம். ஆகவே இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஆவியானவருக்கு உட்பட்டு பவுலடியாரும் திருச்சபையினுடைய பெரிய மூப்பர்கள், அங்கே யாக்கோபு, பேதுரு போன்றவர்களும் ஒன்று கூடி ஒரு சங்கத்தை கூட்டுகிறார்கள். இல்லையா தந்தை அவர்களே? இன்றைய முதல் வாசகம், ஆவியானவர் அங்கே என்ன செய்தார், எப்படி அந்த ஒரு ஒருமைப்பாடு வந்தது? தொடக்க தாய் வீடு எருசலேம், அடுத்தபடியாக புகுந்த வீடு மாதிரி என்று சொல்வது அந்தியோக்கு, அப்புறம் பரவிய வீடு என்று சொல்லும் பொழுது ரோமை. அதான் உலகத்திൻ്റെ இறுதி எல்லை போல அன்றைய உலகம், தெரிந்த உலகம் ரோமை தலைநகரம் அப்படி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அந்தியோக்கியாவில் தான் பவுலடியார் தன்னுடைய பணிகளை பர்னபாவோடு ஆரம்பித்தார் என்று பார்த்தோம். இப்படி அவர்கள் அந்தியோக்கிய திருச்சபையில் ஒரு பெரிய சூறை காற்று என்று சொல்லலாம். ஆண்டவர் இயேசு தன்னுடைய திரு அவையை பாறை மீது கட்டி எழுப்பினாலும், கட்டி வைத்திருந்தாலும், மனித சக்திகள் அதை பதம் பார்க்கின்றன, ஆட்டி படைக்கின்றன. அந்த நேரத்தில் தான் இந்த விருத்த சேதனம். இந்த விருத்த சேதனம் யூதர்கள் வலியுறுத்தினார்கள். அதாவது எப்படி சொல்கிறாங்கனாக்கா, நீங்கள் முதல்ல யூதனாக வேண்டும், பிறகு நீ கிறிஸ்துவனா. அதுதான் அர்த்தம். நேராக நீ கிறிஸ்துவனாக போக முடியாது. நீ பட்டிமன்றம் சொன்னீங்க, அந்த நடுவில் நிற்கிறது யாருன்னா ஆண்டவர் இயேசு தான். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அவர் தான் மையமாக வச்சு அவர் வழியாக நேராக போகலாமா, இல்லை பழைய இதுக்கு போய் தான் இயேசுகிட்ட வரணுமா, அந்த மாதிரி பார்க்குறோம். யூதேயாவிலிருந்து வந்த சிலர், நீங்கள் மோசேயின் முறைமைப்படி விருத்த சேதம் செய்து கொள்ளாவிட்டால் மீட்படைய முடியாது என்று சகோதர சகோதரிகளுக்கு கற்பித்து வந்தனர். அவர்களுக்கும் பவுல் பர்னபா ஆகியோருக்கும் இடையே பெரும் கருத்து வேறுபாடும் விவாதமும். இது 2 பயங்கரமான வார்த்தை. ஆங்கிலத்தை சொல்லும் போதும் அது குறிப்பிட்டு காட்டாங்க, கிரேக்க மொழியில் ரொம்ப குறிப்பிட்டு காட்டுறாங்க. பெரும் கருத்து வேறுபாடு, சாதாரண கருத்து வேறுபாடு, பெரும் கருத்து வேறுபாடு, பெரும் விவாதமும் உண்டாயின. தமிழ்ல ஒட்டியும் வெட்டியும் சொல்ற மாதிரி கருத்துக்கள். அதனால பவுலும் பர்னபாவும் இந்த 2வது வீட்டிலேருந்து முதல் வீட்டுக்கு போகிறாங்க. அந்தியோக்கியாவிலிருந்து எருசலேமுக்கு போய் எனக்கு அங்கே தான் போய் நம்ம இதை தீர்த்துட்டு வரணும் என்று அங்கே போகிறார்கள். பவுலும் பர்னபாவும் அவர்களுள் சிலரும் எருசலேமுக்கு சென்று திருத்தூரோட மூப்பரோட சிக்கலை குறித்து அவர்கள் எடுத்து சொல்கிறார்கள். இது எப்படி திரு அவை கையாளுகிறது? ஆவியானவர், நம்ம சொன்ன ஆவியானவர் திரு அவையில் இருக்கிறார் என்பதற்கு இதைவிட பெரிய ஒரு சான்று தேவையே இல்லை. எப்படி சிக்கலை சந்திக்கிற, பெரும் குழப்பத்தையும் பெரும் விவாதத்தையும் சந்தித்த திரு அவையை ஆவியானவர் பொறுப்பேற்று நடத்தினார் என்பதை இங்கு பார்க்கின்றோம். அதாவது தந்தை அவர்கள் சொன்னார், ஆவியானவருடைய பிரசன்னம் இப்படி இந்த சங்கத்தை வழிநடத்தியது என்பது அந்த சங்கத்தின் தீர்மானத்திலேயே அவர்கள் வைப்பார்கள். உதாரணமாக 28வது வசனம் அருமையான வசனமாக நான் பார்க்கிறேன். இன்றியமையாதவற்றை தவிர அதிகமான வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தூய ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்தோம். நாங்களும் தூய ஆவியாரும் இல்லை, எங்களுக்கு தூய ஆவியார் வழிகாட்டினார். அந்த வழிநடத்தினின்படி நாங்களும் தீர்மானித்திருக்கிறோம். இது எங்களுடைய தீர்மானம் அல்ல, ஆவியானவருடைய தீர்மானம்.
ஆனால் இந்த பிரச்சனைகளுக்கு காரணமே நீங்கள் தொடக்கத்தில் படிச்சிங்க பார்த்தீங்களா, யூதேயாவிலிருந்து வந்த சிலர், நம்ம ஏற்கனவே இதை பற்றி பார்த்துருக்கோம். தீனஸ் என்ற வார்த்தை ஒரு சிலரால தான் எப்போதுமே பிரச்சனை இல்லையே. வீட்டிலையா இருந்தாலும் சரி, நாட்டிலையா இருந்தாலும் சரி, பங்குலையா இருந்தாலும் சரி, பங்கு பேரவையிலையா இருந்தாலும் சரி, அந்த ஒரு சிலரால தான் பிரச்சனையே. இந்த ஒரு சிலரால் பெரிய குழப்பம் ஏற்படுகிறது. ஆனால் அதை தீர்க்கின்றவர் ஒரே ஒருவர், துணையாளர், நம்மை பராமரிப்பவர், ஒற்றுமைக்கு வழி நடத்துபவர், ஆவியானவர். இந்த திருத்தூதர் சங்கம் அல்லது எருசலேம் சங்கம் அழைக்கப்படுகிற சங்கத்தில் பட்டிமன்றம் போல 2 பக்கம் நின்று வாதம் நடக்கிறது. இவங்க சொல்கிற வாதத்துக்கும் நல்ல காரணிகள் விவிலியத்தில் இருக்கின்றன, இவர்கள் சொல்கிற வாதத்திற்கும் காரணிகள் இருக்கின்றன. நடுவருக்கு தீர்ப்பு சொல்ல முடியலை. அங்கே என்ன சொல்கிறதுன்னு யாருக்கும் தெரியலை. நீங்கள் இந்த பகுதியை படித்து பார்த்தீங்கன்னா இதற்கு இணையான பகுதி வந்து கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 10 முடிய உள்ள வசனங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. இறுதியில் 2 பேரும் அமைதியாகி, சரி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம்பா, கொஞ்ச நேரம் ஆவியானவர் கேட்போம்பா அப்படின்னு அந்த துணையாளரை இப்போதான் அவங்க தேடுவாங்க. திறந்த மனம் வேண்டும். ஆவியானவர் கற்றுத்தருவார், மென்மையாக கற்றுத்தருவார். நாம சண்டை போட்டுக்கிட்டு நம்ம கருத்தான் பெரிய கருத்துன்னா நீங்க சொன்னீங்க, அதை நம்ம எப்படி எடுக்க முடியும், எது ஆவியானவர் கேட்க முடியும். ஆனால் நீங்கள் வந்து ஆவியானவருக்கு மென்மையான உங்கள் காதுகளை நீங்கள் கொடுத்தால் அவர் கற்றுத்தருவார், நினைவூட்டுவார், அமைதியை நோக்கி வழி நடத்துவார். இயேசுடைய கூற்று தான் அது. திரு அவை மனிதமும் இருக்கிறது, அங்கே இறைமையும் இருக்கிறது. இட்ஸ் போத் ஹியூமன் அண்ட் டிவைன். ஏன்னா மனிதர்களாகி நாம் தான் திரு அவை, நாம் தான் இந்த திருக்கூட்டம், நாம் தான் நம்பிக்கையாளர்கள். நம்மை ஒன்றிணைப்பது, ஒருங்கிணைப்பது, நமக்கு ஊட்டமூட்டுவது ஆவியானவர். எனவே இரண்டும் இருக்கிறது. எனவே மனித தடுமாற்றங்கள் கட்டாயமாக திரு அவையில் வருகிறது. அப்பொழுதுதான் திரு அவை இவ்வாறு உடனிருக்கும் திரு அவையாக ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். ஒருவரை கேட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ரெண்டையும் கேட்டுட்டு அவர் என்ன சொல்கிறார், ஆவியானவர் என்ன சொல்கிறார், அதையும் கேட்டார். அந்த செவிமடுத்தல், ஒருவருக்கு செவிமடுத்தலும் ஆவியானவருக்கு செவிமடுத்தலும் நம்முடைய திரு அவை பயணத்தை சுமூகமாக்குகிறது. ஒருவேளை திரு அவையாக இருக்கலாம், ஒரு பங்காக இருக்கலாம், அன்பியமாக இருக்கலாம், பக்த சபையாக இருக்கலாம், இல்லை ஒரு குடும்பமாக இருக்கலாம். அதனால் ஒரு 4 பண்புகள் நீங்கள் சொன்னதில் ஒன்று வந்து நம்ம பணி செய்கிற இடத்துல, நம்ம இருக்கக்கூடிய இடத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கும், கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஒன்று, அந்த கருத்து வேறுபாடுகளை வெளிப்படையாக நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2வது, இந்த பிரச்சனைகளை முணுமுணுக்காமல் பின்னால் போய் பேசாமல் வெளிப்படையாக பேச கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி வெளிப்படையாக பேசினாவே பாதி பிரச்சனைகள் நமக்கு தீர்ந்துவிடும். 3வது, தூய ஆவியானவருடைய துணையோடு நாம் அவற்றிற்கான ஒரு தீர்வை காண வேண்டும். இறுதியாக பார்த்தோன்னா, ஒருமித்த கருத்தோடு தூய ஆவியானவர் எதை வெளிப்படுத்தினாரோ அதை நாம் மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது இருந்துச்சுன்னா மகிழ்வோடு இருக்கும். நீங்கள் கடைசியாக சொன்னது முக்கியமானது. எல்லாம் முடிவான பிற்பாடு இல்லை நான் சொன்னேன் அது என்னாச்சுன்னு அப்படியே அந்த பிடிவாதத்தோடு இல்லாமல் திறந்த மனதோடு ஆவியானவரும் நாங்களும் இதை முடிவு செய்திருக்கிறோம் என்ற அந்த திறந்த மனதும் தெளிந்த மனதும் நம்முடைய சுமூகமான வாழ்வுக்கு உதவியாக இருக்கும். எல்லா நிலையிலும் வேறுபாடு கருத்துக்களோடு இருக்க வேண்டுமே தவிர கருத்து சொல்பவரோடு இருக்கக்கூடாது. இன்றைய 2ஆம் வாசகம் திருவெளிப்பாடு நூலிலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கிறது. புதிய எருசலேம் பற்றிய ஒரு கற்பனையை, ஒரு எதிர்நோக்கை, ஒரு நம்பிக்கையை இங்கே நமக்கு திருத்தூதர் யோவான் இந்த பகுதியிலே அழகாக எடுத்துச் சொல்கிறார். மீட்பை மையப்படுத்தி ஒரு அருமையான காட்சி. இந்த திருவெளிப்பாடு நூலானது முடிய போகிறது. முடியும் பொழுது அந்த திருவெளிப்பாட்டினுடைய ஆசிரியர் எப்படிப்பட்ட புதிய விண்ணகம், புதிய மண்ணகம், புதிய எருசலேம் என்பதை தெள்ள தெளிவாக விளக்க நம்மை அழைத்து செல்கின்ற அருமையான ஒரு காட்சியாக பார்க்க வேண்டும். இதில் ஏற்கனவே ஆவியானவர் பற்றி தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வாசகம் தொடங்கும் பொழுதே 10வது வசனத்திலே தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே என்ற வார்த்தையோடு தான் ஆரம்பித்திருப்பார். அப்போ தூய ஆவி ஆட்கொள்ளப்ப அந்த காட்சிகளோடு பயணிக்க அழைத்து செல்கிறார். அந்த புதிய எருசலேம் நோக்கிய பயணத்தில் எனக்கு முக்கியமான ஆள் யாருன்னா தூய ஆவி தான். தூய ஆவி இல்லை என்னுடைய புதிய மண்டகம் இல்லை, புதிய விண்ணகம் இல்லை, புதிய எருசலேம் இல்லை. அப்போ ஆவியானவர் என்னோடு பயணம் செய்யும் பொழுது என்னுடைய உடல் அளவில் அந்த பயணம் இருக்கக்கூடாது, மனதளவில் ஆத்மார்த்த அளவில் நான் அந்த ஆவியானவரோடு பயணிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த புதிய விண்ணகம் எப்படி இருக்கும், புதிய மண்ணகம் எப்படி இருக்கும், புதிய எருசலேம் எப்படி இருக்கும் என்ற வெளிப்பாடு எனக்கு ஆவியானவரால் அருளப்படுகின்ற ஒரு வெளிப்பாடாக இருக்கும். நம்முடைய தேடல் இதுவரை நம்ம பழைய ஏற்பாடு, விருத்த சேதனம், சடங்கு சம்பிரதாயங்கள், சட்டங்கள் ஒரு புறம், இன்னொரு புறம் இயேசு கிறிஸ்துவில் மலர்ந்துள்ள இறையாட்சி, ஒரு புது வாழ்வு, புது விண்ணகம், புது மண்ணகம், அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். 2 பக்கமும் இருக்குது. அதான் இந்த டிபேட்டு, அதை பட்டிமன்றம் மாதிரி 2 பக்கம் நிறுத்தினாங்க. 2 பக்கமும் இருக்குது. இப்போ 2ஐயும் எப்படி இணைக்கிறார் ஆவியானவர், அதான் முக்கியமானது. அதாவது பவுலடியார் சொல்லுகிற அந்த புதிய அணுகுமுறை, புதிய வாழ்வு முறை இயேசு கிறிஸ்துவில் ஆணென்றும் பெண்ணென்றும் இல்லை. அந்த விருத்த சேதனம் வேணான்னு சொல்ல இன்னொரு காரணம்,
பெண்களுக்கு அங்கே இடம் இல்லாமல் போகிறது. ஏனென்றால் விருத்த சேதனம் செய்தவர்கள் தான் இது உள்ள வருகிறார்கள், அது ஆண்கள். அப்போது அந்த ஆண்களோடு யார் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்களோ, யார் உறவிலே இருக்கிறார்களோ, அவர்கள் ஆண்கள் வழியாகத்தான் மீட்புக்குள் வர முடியும். அது ஒரு பெரிய ஒரு சிக்கல். இந்த விருத்த சேதனம் வந்து இந்த ஆண் பெண் பாலினத்தை கூட அது ஒரு விதமான கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது. அதான் பவுலடியார் நீங்கள் சொன்ன அதே கலாத்தியரில் சொல்லுவார், ஆண் என்றும் பெண் என்றும் இயேசு கிறிஸ்துவில் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, எல்லோருக்கும் ஆவியானவர் தரப்படுகிறார் என்று சொல்ல. இப்போ இந்த ஆவியானவர் என்ன செய்கிறாருனாக்கா, இந்த புதிய முறையை, இயேசு முறையை, இயேசு வாழ்வு முறையை, கிறிஸ்து முறையை, இறையாட்சி முறையை அதற்கு எதிரும் புதிருமாக நிறுத்தவில்லை. இதுவரை நாம் வாழ்ந்த அந்த பழைய ஏற்பாடு இன்று கனிந்து விளைந்து முதிர்ந்து புதிய ஏற்பாட்டுக்கு நம்ம இட்டு செல்கிறது இயேசு கிறிஸ்துவில். அதை அப்படியே கட் பண்ணிட்டு அதெல்லாம் தூக்கி எறியலை. இதுவரைக்கும் தேவைப்பட்டது அதெல்லாம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவில் நாம் அடுத்த நிலைக்கு கடந்து செல்ல வேண்டும். அது வேண்டாம் என்று தூக்கி எறியவில்லை, அடுத்த நிலைக்கு நாம் கடந்து செல்ல வேண்டும். அதையும் உள்வாங்கி கொண்டோம் இதுவரை. இனி அடுத்த நிலையிலே, முதிர்ந்த நிலையிலே இயேசு கிறிஸ்துவிலே அதுக்கு அந்த முதிர்ச்சி யார் கொடுக்குறாருன்னா ஆவியின் கொடை, அந்த ஆவியானவர். அந்த ஆவியானவர் என்னை புதிய எருசலேம், பழைய எருசலேம் பழைய ஏற்பாட்டு எருசலேம், புதிய எருசலேம். அப்போ பழைய ஏற்பாட்டில் இருந்த அத்தனை காரியங்களும் இங்கே சொல்லப்படுகின்றன. அதனுடைய வாயில்கள், அதனுடைய மதில் சுவர், 12 கோத்திரங்கள், இப்போது 12 திருத்தூதர்கள், அப்படி என்று ஒரு புதியது மலர்வதை நாம் வரவேற்க வேண்டும். அந்த திறந்த மனது இங்கும் வேண்டும். நீ பழையதே பற்றி கொண்டு இருக்காதே, பழைய புதிய ரசம் ஆண்டவர் அந்த சொல்வார், எண்ணெய் கலக்காத, ஆனால் புதிய பைகளிலே புதிய ரசம் ஊற்றுவதற்கு அந்த திறந்த மனதை ஆவியானவர் தருமாறு நாம் ஜெபிக்கின்றோம். இதில் இந்த ஆவியானவர் வந்து முழுமையை நோக்கி நம்மை அழைத்து செல்லுகிறார். 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை 12 வாயில்கள், 12 வானதூதர்கள், 12 குளங்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். அந்த நகரின் மதிலில் 12 அடிக்கற்கள் கொண்டிருக்கும். 12 திருத்தூதர்கள் பெயர் எழுதப்பட்டிருக்கும். அதாவது இந்த புதிய எருசலேம் என்பது ஒரு முழுமையான, நிறைவான, உலகம் கொடுக்க முடியாத, அந்த அமைதியும் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, அந்த உலகம் கொடுக்க முடியாத ஒரு முழுமையான ஒரு நிறைவை நோக்கிய பயணம் தான் கிறிஸ்துவ வாழ்வினுடைய பயணம். அதனால தான் திரு அவை என்பது ஒரு இறை சமூகம், கட்டடங்கள் கிடையாது, பீப்புள் ஆஃப் காட். அதைத்தான் நம்முடைய 2ஆம் வத்திக்கான் சங்கம் மையப்படுத்துகிறது. அதைத்தான் திருவெளிப்பாட்டு ஆசிரியரும் நமக்கு மையப்படுத்துகிறார். அந்த இறை சமூகம், அந்த எருசலேம் நோக்கிய பயணத்தில், நிறைவான பயணத்தில் ஆவியானவர் என்னை அழைத்து செல்கிறார். இயேசுக்கு ஒரு பெரிய நிம்மதி இருந்திருக்கும். நான் இப்போ நிம்மதியாக போவேன், என்னுடைய சீடர்களை போதுமான அளவுக்கு பக்குவப்படுத்தி விட்டேன். நீங்கள் கேட்ட கேள்வி, அப்பொழுது ஆவியானவரை உணர்ந்தார்களோ அல்ல இப்பொழுது உணர்ந்திருப்பார்கள். அன்று இயேசு சொன்ன அந்த துணையாளர் இப்பொழுது நம்மோடு துணையாளராக இருக்கின்றார் என்ற துணிச்சலோடு அவர்கள் பயணித்திருப்பார்கள். ஆண்டவர் இயேசுவினுடைய போதனைகளை, ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்வில் அவர் நமக்கு பெற்றுத்தந்த விலைமதிப்பில்லாத அந்த மீட்பை கற்றுத்தரவும் நினைப்பூட்டவும் ஆவியானவர் நமக்கு அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறார். இயேசுவினுடைய அறிவுரைகளை நாம் வாழ்வாக்குவோம். வாழ்வு தரும் இறை வார்த்தை எனும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை தந்தையர்கள் நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க.